ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்றத. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 5 பீஸு லெக் பீஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோங்க. தோல் வந்து நீக்குனது. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி கத்தி எடுத்து அங்கங்கே இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா எல்லாம் நம்ம சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி வரும். அதுக்காக இந்த மாதிரி கிழிச்சு விட்டுக்கோங்க. எல்லாமே அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா 1 கப்பு நல்ல கெட்டியான புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் தயிர் வந்து எடுத்துட்டு பாருங்கள், இந்த ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூனுங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேர்க்கலைங்க, எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறி வரட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே செஞ்ச ஃப்ரெஷ் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதும் நம்ம சிக்கன் பீஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற கடாயில் பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து சேர்க்குற அளவுக்கு இடம் இருந்தது. நான் வந்து 2 பீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க. சிம்லேயே இது வந்து நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. 2-3 தடவை திருப்பி வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கும் 10 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டோன்னா. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம அகைன் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 2 முறை வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் திருப்பி காட்டுறேன். 2வது முறை வெந்தது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணுங்க. இப்போ இது வந்து வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பீஸையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவுமே பொரிச்சாச்சு. இப்போ இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பீஸையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொட்டாங்குச்சியை வந்து அவிச்சு அது ஒரு கப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பீஸுக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நெருப்பில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அப்போது அந்த ஸ்மோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா அந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம் திரும்பவும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே சமயம் உள்ளவும் நல்லா மசாலா இறங்கி நல்லா வெந்து இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே லுக்கில் இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லாவே வெந்து இருந்தது.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே லெமன் வச்சுருக்கேன். இப்போ சாப்பிடும்போது நம்ம லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு சாப்பிட்லாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.